வணக்கங்க. வாங்க தம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வைப்ஸ் 360 சேனல். 6800 மேடை. அவரா? ஆமா. அவர் பேசாத ஒரே மேடை தூக்கு மேடை தாங்க. போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அதாவது இந்த 6500 மேடையில ராமரையா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகும்போது அவர் வேலை மேல அவ்வளவு பக்தி, செருப்பு போடாம தான் போய் பண்ணுவார். ஏன்னா கீழ இருந்து அவன் எடுத்து அடிப்பான் இவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அப்படி ஒரு அடிடா அது. சோதிக்காதீங்கடா நீ. சோதிக்காதீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதெல்லாம் வந்து இல்ல நக்கல் பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் வாங்கிட்டாரு. அவரை பத்தி ஒரே ஒரு விஷயம் பெருமையான சொல்லணும். இதுவரைக்கும் இந்த 15 வருஷத்துல 48 விருதுகள் வாங்கலாம் நினைச்சாரு. கடைசி போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். சட்டையெல்லாம் கழட்டி போட்டு போய்கிட்டே இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவர் தான் ஏதோ சொல்றாப்ல. நீங்களும் இப்படி கடையில போன ஆண்டு நாங்க 2 பேரும் ட்ரெண்டிங் பேர் ஒரு விருது வாங்கணும் சார். மனோ சார். ஆமா ஆமா. மேடை விட்டு ராமரை இறங்கணுன்னே அந்த ஆர்கனைசர் ஓடியாந்து இந்த மோதிரம் எங்கேயுமே பண்ணக்கூடாதுன்றக்க அந்த மோதிரம் போட்டாரு. இன்னொரு இது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராமரையா வந்து மேல்முருகத்தூர் வரைக்கும் தலையில அகல் விளக்கு வச்சு ஓடுற. அதுக்கு வரக்கூடிய பிரதி வெள்ளிக்கிழமை 5 ரூபா காயின தொப்புல வச்சுட்டு ஓடுறாரு. இவரை விட இவங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த ஊர்ல சீரியஸா சொல்றேன், ஒரு 30 வீட்டுல அடுப்பு இருக்குன்னா அவங்க அப்பா தான். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. என்னை பத்தி சொன்னீங்க, நான் எல்லாம் வாங்கிட்டேன். எங்க அப்பால இருந்து எங்க அப்பத்தா வரைக்கும் ஒரு குடும்பத்தையே பண்ணேன். உண்மையான விஷயம் சொல்லுங்க, ஜோக்கா மாறி நான் சட்டை எல்லாம் கிழிச்சு போட்டு கூட உண்மையிலேயே அவங்க அப்பா தான் அவங்க ஊர்ல நாட்டாம. படத்தை 4 தடவை பார்த்தேன். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. அவனை சொல்லிட்டு எந்திரிச்சு போ. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வைக்க